மனதாய் சொத்தரிப்பேன் நான். என் கர்த்தர் செய்த நன்மையாவும் எண்ணி முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. தாழ்வில் என்னை கண்ணோக்கி பார்த்தி தயவாய் கரம் பிடித்து தூக்கினீ. எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். எட்டாத உயரத்திலே உட்கார வைத்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஓ, என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீரானையா. என்னை என்றும் கைவிடாத நேசர் இயேசு நீரானையா. என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஓ, என்னை மறவாமல் என் நினைவாயிருப்பவரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஓ, என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீதானையா. என்னை என்றும் நல்மேய்ச்சல் நடத்தும் மெய்ப்பர் நீதானையா. நன்மை கிருபையும் என் பிறந்தத்தை தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். நன்மையும் கிருபையும் பின்தொடர செய்தீரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். சொத்தரிப்பேன் நான், சொத்தரிப்பேன் நான், முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். ஓ, என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன் நான். என்னெல்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, முழு மனதாய் சொத்தரிப்பேன். ஆமென். கரங்களை தட்டி நம்மை ஆதரித்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அறுவடையும் ஆசீர்வாதமும், ஹார்வெஸ்ட் அண்ட் பிளெஸிங்ஸ். சொல்லுங்க, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அறுவடையும் ஆசீர்வாதமும். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தவர்களில் யாராவது ஒருவர் வாசியுங்கள். ஆமென். ஓசியாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். எல்லாரும் இப்ப சேர்ந்து வாசிங்களேன். நான் சொல்லிட்டேன், வசனத்தை சொல்லிட்டேன். ஓசியா 10:12. அல்லேலூயா. அவன் 4 காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒன்று, நீதிக்கென்று என்ன செய்யுங்கள்,
விதை விதையுங்கள், அதனால கர்த்தருடைய தயவினால நிறைய அறுவடையை பெறுவீர். மூன்றாவது என்ன சொல்லுகிறார்? உங்கள் தரிசு நிலத்தை என்ன செய்யுங்கள்? பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து நீதியின் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல வருஷிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தத்திலே 2 காரியங்களை இருக்கிறது. ஒன்று, அறுவடையிலே தேவனுடைய தயவு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது, ஆசீர்வாதத்திலே அவருடைய அனுக்கிரகம் இருக்கிறது. சொல்லுங்க. முதல்ல என்ன சொன்னேன்? அறுவடையிலே தேவனுடைய தயவு இருக்கிறது. இரண்டாவது என்ன சொன்னேன்? சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆசீர்வாதத்திலே தேவனுடைய அனுக்கிரகம் இருக்கிறது. இதை ரெண்டும் சேர்ந்துதான் இந்த வசனம் நமக்கு வாக்குத்தத்த வசனமாய் வந்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அறுவடையிலே தேவனுடைய தயவு இருக்கிறது. இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது? நீங்கள் நீதிக்கென்று என்ன செய்யுங்கள்? விதை விதையுங்கள், கர்த்தருடைய தயவு கொத்ததாய் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அறுவடை செய்வீர்கள். ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, அறுவடையும், ஆமென், விதைப்பும் அறுவடையும். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் நீதிக்கென்று விதை விதைத்தால் உங்களுடைய அறுவடை எப்படி இருக்கும்? கர்த்தருடைய தயவில் அந்த அறுவடை இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய தயவில் அந்த அறுவடை இருக்கும். ஆமென், ஆமென். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன். 2 தீமோத்தேயா, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க. பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி. இதுதான் தேவனுடைய விருப்பம். அல்லேலூயா. பிரயாசப்பட்டு. அப்படியானால் அறுவடை என்றால் என்ன? நம்முடைய பிரயாசத்தின் பலன். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் ஹார்வெஸ்ட்? நம்முடைய பிரயாசத்தின் பலன். ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்திலே நெல்லை விதைத்து அப்புறம் நெல் விளைந்த உடனே என்ன செய்யலாம்? அறுவடை செய்யலாம். ஆனால் எல்லாரும் விவசாயியா இருக்க முடியாது. அதனால அறுவடை என்றால் என்ன? நம்முடைய பிரயாசத்தின் பலன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் தன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர். இது 2 கொரிந்தியர். நான் சொன்னது 1 கொரிந்தியர். நமக்காகத்தான் சொல்லுகிறாரே. உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்று நம்பிக்கையோட அவன் போரடிக்க வேண்டும். அல்லேலூயா. உழுகிறவன் எப்படி உழணும்? எதிர்பார்ப்போட உழணும். போரடிக்கிறவன் எப்படி போரடிக்கணும்? எதிர்பார்ப்போட போரடிக்கணும். உழுகிறவன் என்ன போரடிப்பான்? என்ன நம்பிக்கை? நிறைய தானியங்கள் விளைந்து எங்க வர வேண்டும்? களத்துக்கு வர வேண்டும். களத்தில் போரடிக்கிறவன் என்ன நினைக்கிறான்? நிறைய தானியங்கள் போரடிக்கப்பட்டு அது ஆமென் களஞ்சியத்திலே சேர்த்து வைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் எப்படி இருக்குன்னு பாருங்க. தேவனுடைய விருப்பம் என்ன? பிரயாசப்பட்டு வேலை செய்கிறவன் தன்னுடைய பிரயாசத்துக்கு தகுந்த பலனை என்ன செய்ய வேண்டும்? ஆமென், பெற வேண்டும். பிரயாசம் எதுல வேணாலும் பிரயாசம் இருக்கலாம். ஆனா எதுல எல்லா பிரயாசத்திலும்
தேவனுடைய தயவு வரும்போது அந்த பிரயாசம் உங்களுக்கு வீண் போகவே போகாது. ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளவு பிரயாசப்படலாம், ஆனால் அந்த பிரயாசத்தில் என்ன இருக்க வேண்டும் சொல்லுங்க கொஞ்சம் வாய் திறந்து. தேவனுடைய தயவு இருக்க வேண்டும். இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் எவ்வளவு அகப்படல, ஒன்றும் அகப்படல. ஆனால் கர்த்தருடைய தயவு அந்த படகிலே வந்தபோது, அந்த வலையில வந்தபோது, வலை கிழிந்து போகிற அளவுக்கு கர்த்தர் ஆமென் பலனை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அப்ப பலன் உண்டு. எல்லா பிரயாசத்துக்கும் என்ன இருக்கிறது? பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன சொன்னேன்? அவர் ஆசீர்வாதத்தை என்ன பண்றாரு? அனுக்கிரகம் பண்ணுகிறார். லேவியராகமம் 25 அதிகாரம் 21 வசனம். சீக்கிரம் எடுத்து வாசிங்கப்பா. லேவியராகமம் 25 அதிகாரம் 21 வசனம் கவனிங்க. நான் 6ஆம் வருஷத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அனுக்கிரகம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றார், நான் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவேன்? அனுக்கிரகம் பண்ணுவேன். எப்படி உங்க விதைப்பில, உங்க அறுப்புல தேவனுடைய தயவு வேண்டுமோ, அதே போல உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்திலே தேவனுடைய அனுக்கிரகம் வேண்டும். இல்லைங்க, நானே கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு வீட்டை கட்டிக்கிறேன்னு நீங்க சொல்ல முடியாது. நீங்க அப்படி சொல்லவங்களும் இருக்கிறாங்க. அவங்க மாம்ச பலத்துல ஓடுறவங்க, அவங்க குதிரைகளையும் ரதத்தையும் பெருமை பாராட்டுறவங்க. ஆனா ஒரு சின்ன காரியத்தையும் ஆமென் பெற்றுக்கொண்டவர்கள், கர்த்தர் எனக்கு தந்தார் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே தேவன் என்ன பண்ணுவாராம்? அனுக்கிரகத்தை வைப்பார். அனுக்கிரகம் இல்லைன்னா நீங்க ஆசீர்வாதத்தை பெற முடியாது. தேவனுடைய தயவு இல்லைன்னா நல்ல அறுவடையை பெற முடியாது. உழைக்கிற உழைப்பு என்ன ஆயிரும்? வீணா போயிரும். ஆசீர்வாதத்துக்கு எடுக்கிற முயற்சி எல்லாம் வீணா போயிரும். அப்ப அறுவடையில் என்ன வேண்டும்? தேவனுடைய தயவு வேண்டும். அறுவடையில் தேவனுடைய தயவு வேண்டும். ஆசீர்வாதத்தில் என்ன வேண்டும்? கர்த்தருடைய அனுக்கிரகம் வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு மனுஷனுக்கு திறமை இருக்கலாம், நல்ல சோர்ஸ் இருக்கலாம், பெரிய கம்பெனியில் நீங்க வேலை பார்க்கலாம், இல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கலாம். ஆனா நீங்க யாரா இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்க மேல அவருடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சீசர்களை அனுப்பும் போது சொன்னார், நீங்கள் ஒரு வீட்டிற்கு போனால் அந்த வீட்டை என்னுடைய நாமத்தில் என்ன செய்யுங்கள்? ஆசீர்வதியுங்கள். நீங்கள் ஆசீர்வதித்த பிறகு நீங்க சொன்ன ஆசீர்வாதத்திற்கு பாத்திரனாய் அந்த வீட்டுக்காரங்க இருந்தா, கவனிங்க, நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றீங்க, அந்த ஆசீர்வாதத்திற்கு பாத்திரனாய் அந்த வீட்டில் இருக்கிறவங்க இருந்தா, நீங்க சொன்ன ஆசீர்வாதம் அவர்கள் வீட்டில் என்ன செய்யும்? தங்கும். இல்லை என்றால் அது திரும்ப வந்துடும். அப்படியானால் ஆசீர்வாதத்திற்கு அனுக்கிரகம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரணும்னா உங்களுக்கு தேவனுடைய அனுக்கிரகம் வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யோவேல் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். கர்த்தர் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன் என்று இந்த வாக்குத்தத்தத்தில் சொல்றார். நீதியை என்ன செய்வேன்? வருஷிக்க பண்ணுவேன். யோவேல் 2:23. சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் என்ன செய்யுங்கள்? மகிழ்ந்து களிகூருங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு பின்மாரியையும் முன்மாரியையும் கொடுத்து என்ன பண்ணுவாரு? வாசிங்கடா. என்ன பண்ணுவாரு? ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். வருஷிக்க பண்ணுவார். ஆல்ரெடி வருஷிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆமென். வருஷிக்க பண்ணுவார். கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் நீதியை வருஷிக்க பண்ணுவார். நமக்கு வாக்குத்தத்த வசனத்துல என்ன பண்ணுவாரா? நீதியை என்ன பண்ணுவாரா? வருஷிக்க பண்ணுவார். அது மட்டும் இல்ல,
மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவர் என்ன பண்ணுவாராம், உங்கள் மேல ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவேன். வாசிங்க இந்த 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி நீங்கள் தசம பாகத்தை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவேன். ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. எப்படி மழையை வருஷிக்க பண்றாரோ அதே போல கர்த்தர் என்ன பண்றாரு, ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானவர்களே, அப்ப அந்த 2 ஆசீர்வாதங்களை பார்த்தோம். ஒன்று, ஆமென், அறுவடையில் தேவனுடைய தயவு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆகவே விதைக்கலாம், அதுக்கு களை பிடுங்கலாம், தண்ணீர் பாய்ச்சலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் ரிசல்ட் எதுல வருது? அறுவடையில தான் வருது. ரிசல்ட் எதுல தேவன் காட்டுறாரு? அறுவடையில். அதுக்கு முன்னாடி நம்ம பட்ட பாடு, பட்ட பிரயாசம், உழைத்த உழைப்பு எல்லாத்துக்கும் பலன் எதுல வருது? சொல்லுங்க, சகோதரர்களை வாய்த்தரன்னு சொல்லக்கூடாதா? எதுல வருது? ஆமென், பலன்ல வருது. அதுல கர்த்தருடைய தயவு இருக்க வேண்டும். கர்த்தருடைய தயவு உங்களுக்கு வருகிற ஆமென் இன்கம்ல இருக்க வேண்டும். அதே போல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் என்ன இருக்க வேண்டும்? அவருடைய அனுக்கிரகம் இருக்க வேண்டும். இது 2 சேரும்போது தான் அந்த உலகத்துல நம்ம ஆசீர்வாதமாய் வாழ முடியும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க தேவனுடைய தயவை விட்டுட்டு உங்க பலத்துல, உங்க திறமையில நீங்க முயற்சி பண்ணி 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 பலனை பெறலாம். ஆனால் தேவனுடைய தயவுல வர்ற பலன் உங்களுக்கு பல மடங்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதுபோல அந்த உலகத்துல நம்ம ஆசீர்வாதத்தை சம்பாதிக்கலாம். ஆனால் அந்த ஆசீர்வாதத்துல கர்த்தருடைய அனுக்கிரகம் இருந்தா ஆமென், அளவில்லாமல் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால உங்க உழைப்பை விட, உங்க திறமையை விட கர்த்தருடைய தயவையும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் முதல்ல நம்புங்க. அல்லேலூயா. இந்த உலக மனுஷன் என்ன சொல்லுவான்னு தெரியுமா? தன் கைய தனக்கு உதவி, கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை சொல்லுவான். நான் தன்னம்பிக்கையில் வாழ்றேம்மா. ஆனா ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னம்பிக்கையோடு தேவன் மேலேயும் நம்ம நம்பிக்கை உள்ளவங்களா இருக்கணும். என் உழைப்பு இருக்கிறது, அந்த உழைப்பில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் வர வேண்டும். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க நான் எப்படி இருக்க வேண்டும்? அனுக்கிரகம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நெகேமியா புத்தகத்துல வாசிக்கிறோம், அவர்கள் உம்முடைய தயவிலே அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஆமென். நீங்க ஆசீர்வாதமாய் வாழ்றதுக்கு வெறும் உழைப்பு மட்டுமல்ல, வெறும் ஆமென் உங்கள் திறமை மட்டுமல்ல, கர்த்தருடைய தயவு வேண்டும். கர்த்தருடைய தயவு வேணும்னு விரும்புறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய தயவு எனக்கு வேண்டும். அருமையானவர்களே, இப்ப தேவன் இங்க இதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த தயவான அறுவடையையும் அனுக்கிரகமான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள தேவன் இங்க என்ன சொல்றாரு பாருங்க. ஓசியா 10:12 நம்ம வாசித்தோம், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய விதைப்புல கர்த்தருடைய தயவு இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணுமா? தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த தரிசு நிலம் 2 காரியத்துல தரிசா இருக்கும். ஒன்று, தண்ணீர் பாயாமல் என்ன செய்யும்? தரிசாயிரும். தண்ணீர் அந்த இடத்துல பாயாத நிலம் என்ன ஆயிரும்? சொல்லுங்க, தரிசாயிரும். அருமையானவர்களே, அதே போல நிலத்தை உழுது பண்படுத்தாத நிலம் எப்படிப்பட்ட நிலமா இருக்கும்? தரிசு நிலமா இருக்கும். அந்த காலத்தில் இந்த மிஷினரி ஊழியத்தை குறித்து எமில் ஜபசிங் ஒரு பாடல் எழுதியிருப்பார் FMBBயில்.
தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவீர், பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் கொடுத்திட அன்பினால் விரைந்து செல்வீர். இந்த எஃப்எம்பிபின்னு ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தினுடைய ஒரு தீம் என்னன்னா, போ அல்லது அனுப்பு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். போ அல்லது என்ன செய்ய, அனுப்பு. இன்னைக்கு வட இந்தியாவில் ஒரு தாலுகாவில் கூட ஒரு சபை இல்லாத தாலுகாலாம் இருக்கு. ஒரு தாலுகாவில் ஒரு சபையே இல்லை. அப்படிப்பட்ட இடமெல்லாம் இருக்கு. தரிசு நிலங்கள் அங்கே எப்படி இருக்கு, அநேகம் இருக்கு. நிறைய தரிசு நிலங்கள் இருக்கு. அந்த தரிசு நிலத்தை விளைநிலமா மாற்றுவதற்கு தரிசனம் பெற்றவர்கள் வேண்டும். அதனாலதான் அந்த காலத்துல நிறைய மிஷினரிகள் தமிழ்நாட்டிலிருந்து போனாங்க. அது மட்டுமல்ல, மேலை நாட்டிலிருந்து நம்ம தேசத்துக்கு வந்தாங்க. ஒரு காலத்துல, இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சியில நம்ம நாடு வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு காலத்துல இந்த நாடு எப்படி இருந்தது, ஒரு தரிசு நிலமாய் இருந்தது. கல்வி இல்லை, அறிவியல் இல்லை, மருத்துவம் இல்லை, நாகரீகம் இல்லை. அப்படிப்பட்ட தரிசு நிலமாய் இருந்த நம்முடைய தேசத்தை தரிசன பூமியாய் மாற்றின மிஷினரிகள். எத்தனையோ மிஷினரிகளை கர்த்தர் நம்முடைய தேசத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. முடிவெட்ட கூட தெரியாம எல்லாரும் ஆணும் பெண்ணும் தலையை முடிச்சு போட்டுக்கிட்டு இருந்த காலத்தில் இருந்த மக்களுக்கெல்லாம் நாகரிகத்தையும் அறிவையும் மருத்துவத்தையும் கற்றுக் கொடுத்த மிஷினரிகள் இன்று மறக்கப்படுகிறார்கள். அருமையானவர்களே, ஒரு காலத்தில் நம்முடைய நாடு தரிசு நிலமாய் இருந்தது. ஆனால் தரிசனம் பெற்றவர்களை கர்த்தர் கொண்டு வந்து இதை விளைநிலமா மாற்றிட்டாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மேம்படுத்திக்க பார்க்கலாம். ஆனா இப்ப வடநாட்டில் நிறைய பகுதிகள் தரிசு நிலமா இருக்கிறது. அங்கே உழவும் இல்லை, நீர்ப்பாய்ச்சவும் இல்லை. அந்த தரிசு நிலங்களை தேடி நிறைய மிஷினரிகளை கர்த்தர் கொண்டு போய்கிட்டு இருக்கிறார். ஆனா இப்ப என்னன்னா, அநேகர் தமிழ்நாட்டிலிருந்து அல்லது சவுத்துல இருந்து போறதில்லை. அதனால அங்க உள்ளவங்களை, உத்தரப்பிரதேசலையோ மத்திய பிரதேசத்திலேயோ உள்ளவங்களை அவங்களே ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவங்களுக்கு அந்த தேசத்தை குறித்த பாரத்தை கொடுத்து தரிசு நிலத்தை விளைநிலமாய் மாற்றுகிறார்கள். அந்த தரிசனத்தை கொடுக்கறதுக்கும் தமிழ்நாட்டில் இருந்தா நிறைய ஊழியக்காரர் அனுப்பி இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? ஆமென். ஜெம்ஸ் என்கிற ஸ்தாபனத்தில் இருந்து அகஸ்டின் ஜெபக்குமார் என்கிற ஒரு ஊழியரை நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். பீகார்ல போனீங்கன்னா, அங்க நான் 2 முறை பீகாருக்கு போயிருக்கிறேன், அந்த இடத்தை பார்த்துருக்கிறேன். அவருடைய ஒவ்வொரு கட்டிடமும், அவருடைய ஒவ்வொரு ஸ்கூல் பில்டிங்கும், ஒவ்வொரு காலேஜ் பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த அந்நிய தேசத்துல வந்து இவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாங்களேன்னு ஆச்சரியப்படுவோம். பீகார் போன்ற, பீகார், உத்தரப்பிரதேசம், நிறைய மாநிலங்கள் கல்வி அறிவு இல்லாம, நாகரிகம் இல்லாம, அப்புறம் மருத்துவம் இல்லாம இருந்த காலங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இந்த நூற்றாண்டிலே, 20வது நூற்றாண்டிலே. ஆனா தேவன் நிறைய மிஷினரிகளை அனுப்பினார். அதன் மூலம் என்ன நடந்தது? தரிசு நிலங்கள் ஆமென் தரிசன பூமியாய் மாறியது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையானவர்களே, முதல்ல நமக்குள்ளே இருக்கிற தரிசு நிலங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். நான் சொல்றேன் இல்லையா, தண்ணீர் பாயாத இடமெல்லாம் எப்படி இருக்கும்? தரிசு நிலமா இருக்கும். சில விசுவாசிகள் சில காரியங்களை வளர்ந்துருக்கிறாங்க, சில காரியங்களை ஃபாலோ பண்றாங்க. ஆனா சில காரியங்கள்ல அவங்க தரிசு நிலமாவே இருக்கிறாங்க. எதுல அவங்க ஆரம்பத்தில் ஈடுபாடு கொள்றாங்களோ அதுல தான் அவங்க கடைசி வரை இருக்கிறாங்க. இந்த 2வது சனிக்கிழமை வர்றவங்களும் சரி, இந்த வாக்குத்தத்த ஆராதனை இருக்குல்ல ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி, இந்த காரியத்திலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, உபவாச ஜெபத்துக்கும் சரி, கர்த்தருக்கு கொடுக்கிறதுலையும் சரி, இவர்கள் ஆரம்பத்தில் எப்படி அங்கே நீர்ப்பாய்ச்சு அங்கே பண்படுத்தப்பட்டு எப்படி அவங்க வர்றாங்களோ அதுல தான் அவங்க
கடைசி வரை ஃபாலோ பண்றாங்க. நிறைய விசுவாசிகள் தண்ணீர் பாயாதபடிக்கு அவர்கள் அணை போட்டு வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் வசனத்தின் மூலம் பேசுறாரு, சாட்சி மூலம் பேசுறாரு, அல்லது மற்றவர்களுடைய வாழ்க்கை மூலம் பேசுகிறார். ஆனா எப்படி பேசினாலும் அந்த தரிசு நிலத்தை மாற்றாமல், அந்த தரிசு நிலத்தை விளைநிலமா மாற்றாம அப்படியே வச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படியே வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் தரிசு நிலத்தைன்னு போட்டிருக்கோம். அந்த வசனத்தை பாருங்க. உங்கள் தரிசு நிலத்தை என்ன செய்யுங்கள்? பண்படுத்துங்கள். எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் தரிசு நிலத்தைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படியானால் ஒரு விசுவாசி ஒரு பக்கம் வளர்ந்துருப்பாரு பாருங்க, தண்ணீர் ஊற்றுகிற பக்கம் செடியும் மரமும் என்ன செய்யும்? நன்றாக வளரும். தண்ணீர் பாயிற பக்கம், ஆனா இன்னொரு பக்கம் தண்ணி பாயாது. அதனால அதுல எப்படி இருப்பாங்க? வறண்டு போய் கரண்டு போய் இருப்பாங்க. ஆனா தேவன் நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று விரும்பல. அவர் நம்ம எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றிலும். எல்லாவற்றிலும், ஸ்பிரிச்சுவல்ல எல்லாவற்றிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கணும்? ஏதோ ஒரு பக்கத்துல சரியா இருக்கிறாங்க, இதை மட்டும் செய்யறாங்க இல்ல, எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து எப்படி இருக்க வேண்டும்? சுகமா இருக்க வேண்டும். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? உங்கள் தரிசு நிலத்தை என்ன செய்யுங்கள்? நீங்கள் பண்படுத்துங்கள். அல்லேலூயா. அப்ப நமக்குள்ள எங்க தரிசு நிலம் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, எரேமியா 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நீங்க எதுக்குள்ள விதைக்காதீங்க? முள்ளுக்குள்ள விதைக்காதீங்க. ஏன்னா முள்ள விதைக்கிற விதை செடி வளர்ந்தாலும் முள்ளு என்ன செய்ய போடும்? நெருக்கி போடும். இப்ப கர்த்தர் சொல்றாரு, அந்த முள்ளெல்லாம் வெட்டி எடுத்துட்டு நீங்க முள்ளுகளுக்குள்ளே விதைக்காமலும் அப்புறம் எங்க விதைக்காதீங்க? தரிசு நிலத்தை என்ன செய்யுங்கள்? பண்படுத்துங்கள். பண்படுத்துங்கள். பண்படுத்தாம விதைச்சா விதை என்ன செய்யாது? முளைத்து பலன் தராது. விதைத்த பிறகு தண்ணீர் பாய்க்காம இருந்தாலும் அங்க என்ன வராது? பலன் கிடைக்காது. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் தயவு கொத்த அறுவடை வேண்டுமானால் உங்கள் நிலத்தை என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஆமென். பண்படுகிற நிலம் பலனை கொண்டு வரும். அதே போல புண்படுகிற நிறம், புண்படுகிற இருதயம், புண்படுகிற இருதயம்னா கன்வர்ஷன் ஹார்ட். அங்கே கன்வர்ஷன் ஆகணும், உணர்வு உண்டாகணும். உணர்வு எந்த இருதயத்தில் உணர்வு உண்டாகுதோ அந்த இருதயத்தை தான் கர்த்தர் பண்படுத்துறாருன்னு அர்த்தம். சிலருக்கு எந்த உணர்வுமே இருக்காது பாருங்க, சும்மா அப்படியே இருப்பாங்க, சில மாதிரி இருப்பாங்க. வருவாங்க, அப்படியே உட்காருவாங்க, எந்திரிச்சு போவாங்க. யாரு செய்து கொடுத்தாலும் உணர்வு இருக்காது, என்ன பாட்டு பாடினாலும் உணர்வு இருக்காது. பரிசுத்த ஆவியானவரே வந்து நின்னாலும் அசைய மாட்டாங்க. இந்த நிலத்தை ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த நிலம் பண்பட வேண்டுமானால் அந்த நிலம் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆமென், புண்பட வேண்டும், உணர்த்தப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் அப்படி இருக்கிறாங்க. சில பகுதிகளில் அசைக்கவே முடியல அவங்கள. நான் இந்த நேரத்துக்கு தான் வருவேன், நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருக்கிறாங்க. இசைந்து போறது இல்லை. சரி, ஆப்பனவர் ஏழியா வச்சிருக்கிறாங்க, திருவிருந்து அன்னைக்கு கொஞ்சம் நேரமே போகும், எந்த இதுவுமே கிடையாது. அவர்கள் நிலம் தரிசாக இருக்கிறது. ஆனா ஏதோ இன்னொரு பகுதியில் இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்ககிட்ட என்ன தரிசு நிலம் இருக்கோ அதை என்ன பண்ணுங்க? சொல்லுங்க, கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. அதை பண்படுத்துங்க. இந்த நிலம் எப்படி பண்படுத்தப்படுகிறது என்றால், கூர்மையான கலப்பையை கொண்டு வந்து அதை 2 மாடை கட்டிக்கிட்டு அந்த கலப்பை என்ன செய்வாங்க? அந்த கலப்பை அப்படியே உழுதுகிட்டு போகும்போது தான் அந்த நிலம் என்ன செய்யும்? அதுவரை தரிசு நிலமாக இருந்த நிலம் இப்பொழுது என்ன செய்ய ஆரம்பிக்கப்படுகிறது? பண்பட ஆரம்பிக்கப்படுகிறது. அதுபோலதான் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, கர்த்தர் இதை என் கூட பேசுகிறார்,
இதை எனக்கு சொல்றாரு, என் குறைய உணர்த்துறாரு அப்படின்னு ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நிலம் பண்படுத்தப்படுகிறது. நிறைய பேர் செய்தியை கூட கவனிக்கிறது கிடையாது. செய்தி நேரத்தில் somebody reading the Bible. நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? செய்தி கொடுக்க ஆரம்பிச்சோன்னா பைபிளை படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வானத்தில் இது நேரம் இறங்கி வந்துட்டாங்க. இவங்களுக்கு போதகரே தேவை கிடையாது. என்ன செய்வாங்க? அங்கங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை தேவதூதன் வந்து பிரசங்கம் பண்ணா கூட இவங்க பண்பட மாட்டாங்க. பண்படணும்னா உங்க இருதயம் உணர்வுள்ள இருதயமா இருக்கணும். அல்லேலூயா. உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சீசரில் சொல்லணும்னு அவன் என்ன கேட்கிறான்? என்ன கேட்டான் பார்த்தீங்களா? நானோ ஆமாய், நான் இதை பண்ணிடுவேனா? நானா ஆண்டவரே? நானா? என்னையே சொல்றீங்க? ஆண்டவர் யூதாசான்னு சொன்னாரு. ஆனா எல்லா சீசர்களும் சொல்றாங்க நானோ. கிறிஸ்தவ வாழ்க்கையில உணர்வு ரொம்ப முக்கியம். ஏதோ இன்னைக்கு கிறிஸ்தவம் வந்து ரொம்ப ட்ரெடிஷனல் ஆயிடுச்சு. அதுவும் பெந்தெகோஸ்தே ட்ரெடிஷனல் வெரி பேடா இருக்கு. பெந்தெகோஸ்தே பாரம்பரியம், உணர்வு இல்லை, இருதயம் உளப்படலை, நிலம் உளப்படலை. உளப்படாத நிலத்தில் எத்தனை விதைய விதைச்சாலும் அது என்ன செய்ய போறதில்லை, பலன் கொடுக்க போறதில்லை. அன்டில் தேர் டெத். சிலர் சாகும் வரை மனம் மாறவே மாட்டார்கள். அவங்க தைல குப்பியை உடைச்சி என்னைக்காவது ஒரு நாள் அழுது ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். அந்த நிலம் என்ன செய்யணும் சொல்லுங்க வாய் திறந்து? பண்பட வேண்டும். கர்த்தர் சொல்றார், உங்க தரிசன நிலத்தை என்ன செய்யுங்க. சிலருக்கு என்ன தெரியுமா? நான் தான் பெர்ஃபெக்ட், நான் தான் ரொம்ப தசமாக கொடுக்குறேன். நான் தசமாக கொடுத்தா போதாதா? somebody thinking like this. அருமையானவர்களே, ஆண்டவர் நம்ம தசம பாகத்தை அல்ல, நம்ம தான் அவருக்கு பிரியம். ஆமென். அப்ப தசமம் வேண்டாமா பாஸ்டர்? தசமாக செலுத்துறது நீங்க வசனத்தின்படி நீங்க செய்யறது. செலுத்தலாம், செலுத்தாமலும் இருக்கலாம். நான் போய் யாருக்கிட்டமே நான் போய் கேட்க போறது கிடையாது. அது அன்றையிலிருந்து இன்று வரை அப்படித்தான் இருக்கு. ஆனால் அதை வச்சு பெருமை பாராட்டக்கூடாது. அதை வச்சு பெருமை பாராட்டக்கூடாது. எங்கே என்னுடைய இருதயம் பண்பட வேண்டுமோ அங்கே நான் விட்டு கொடுக்க வேண்டும். ஏன்னா பண்படுத்தப்பட்ட நிலத்துல தான் அதன் பிறகு விதைக்கிற விதைகள் வேகமாய் வளர்ந்து என்ன செய்யும்? பலன் கொடுக்கும். ஆகவே கர்த்தர் சொல்றாரு, ஒரு பெரிய தயவு உங்களுக்கு நான் தரப்போறேன். அந்த தயவுல நல்ல அறுவடை உங்களுக்கு வரப்போகிறது. ஆமென், ஆமென். இந்த தயவுல என்ன வருகிறது? நல்ல ஹார்வெஸ்ட் வரப்போகிறது. அப்படி வர வேண்டுமானால் உங்கள் நிலம் என்ன செய்ய வேண்டும்? பண்படுத்தப்பட வேண்டும். சில நெஞ்சங்கள் புண்படுத்தப்படாம அது பண்படாது. தேவனுடைய வார்த்தை சில நேரம் என்ன வெறும் ஆறுதல் 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 ஆறுதல், கண்ணீரை துடைப்பார் கண்ணீரை துடைப்பார். அப்பன்னு நல்ல கை தட்டுவாங்க பாருங்க. மகளே, உன் கண்ணீரை கர்த்தர் இன்றைக்கு என்ன செய்வார்? துடைப்பார். உன் வேதனையை அறிந்திருக்கிறார். உன் துக்கம் உடனே டக்கு 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 கை தட்டுவாங்க. அப்புறம் எதையாவது கொஞ்சம் ஹார்டா பேசிட்டா அவங்க பார்வையும் முகமும் வித்தியாசமா போயிடும். எத்தனை நாளைக்கு கண்ணீரை துடைப்பாரு? எத்தனை நாளைக்கு துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவாரு? ஆகவே தேவன் என்ன பண்றாரு? நிலத்தை பண்படுத்துவதற்கு தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். உங்க துக்கம் சந்தோஷமா மாறுங்கிறதும் கர்த்தருடைய வார்த்தை தான். அதுவும் கர்த்தருடைய வார்த்தை தான். ஆனா சில நேரத்தில் எபிரேயர் 4:12 கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கிறது? இருபுறமும் ஆமென் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. கருக்குள்ள ஸ்வாட், அது வாள். அது என்ன செய்யும்? ஆமென் உருவ குத்தும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை என்ன செய்யும்? உருவ குத்தும். எப்படி ஏர் உழவனுடைய கலப்பையினுடைய நுனி ஷார்ப்பா இருக்கும். அது மண்ணில் படும். முன்னாடி மாடு அதை இழுத்துட்டு போகும். அந்த ஏர் உழவன் என்ன பண்ணுவான்? அதை என்ன பண்ணி கொடுப்பான்? அதை அப்படியே அமுக்குவான். அப்படி அவன் பலத்தை கொடுத்து அமுக்கும் போது அந்த ஷார்ப்பா இருக்கிற அந்த கலப்பையின் நுனி மண்ணை என்ன செஞ்சுட்டு போகும்? கிழித்து கொண்டு போகும்.
கிழித்து கொண்டு போய் அந்த மண்ணை பண்படுத்தி விட்டுரும். அதுபோலதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்தை குத்தி கிழிக்கும். அதுக்கு யாரும் உடந்தையாக முடியாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை, ஆமென், அவன் ஆவி ஆத்மாவை அது பிரிக்கும். ஆமென், அது குத்தும், அது குடையும். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம போடுற சத்தத்துக்கு வல்லமை கிடையாது. அது நல்லா எனர்ஜியா இருந்தா நல்லா கத்தலாம், இல்லைன்னா சத்தம் குறைஞ்சிரும். ஆனா சத்தம் குறைஞ்சாலும் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை குறையாது. உந்தன் வல்லமைகள், இன்னைக்கு காலையில் ஆயத்த ஜெபத்திலே இதுல பாடணும்ல, உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆமென். இல்லை ஏசப்பா, 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 ஏசப்பா. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தை என்ன செய்யும்? குத்தி கிழிச்சிரும். இருதயத்துக்கு உள்ள போகும். மனிதனுடைய வார்த்தை மைண்டுக்குள்ள தான் போகும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, அதனாலதான் நம்மளை கைப்பிரதியை கொடுக்க விடவே மாட்டேங்கிறாங்க. நம்மளும் அது அந்த கொடுக்க போறதும் இல்லையா யாரும். இப்ப யோசிச்சு பாருங்க, சத்துரு நம்மளை தடை பண்றான், அவனை பயன்படுத்துறான். ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தை மனிதனுடைய இருதயத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் அது கருக்கானது. கர்த்தருடைய வார்த்தை தான் மனிதனுடைய நிலத்தை, இருதயமாகிய நிலத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பண்படுத்த ஆரம்பிக்கும். நம்ம சொல்ற வார்த்தை பண்படுத்தாது, அது கோபத்தை கொண்டு வரும். அருமையானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கும்? பண்படுத்தும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ முள்ளுகளுக்கு போய் என்ன செய்யாதீங்க, விதையாதிருங்கள். ஹல்லேலூயா. முதல்ல உங்க நிலத்தை என்ன செய்ய ஆரம்பியுங்கள்? பண்படுத்த ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு ஏசாயா 27:3, ஆமென், வார்த்தை மட்டுமல்ல, தேவ பிரசன்னமாகிய தண்ணீர், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. எல்லாரும் சொல்லுங்க அடிக்கடி. ஓ, கையை தட்டிக்கிட்டே சொல்லுங்க, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு நேரம் சொல்லுங்க. அப்ப தேவன் ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா அந்த இடத்துல நீங்க பண்படணும்னு அர்த்தம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள்ல, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசம். அடிக்கடி அடிக்கடி அடிக்கடினா நம்ம எதுல பண்படலையோ அதுல தான் கர்த்தர் பேசுவார். இல்லையா சொல்லுங்க. நான் சபையில எனக்கு காணிக்கை கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தசமம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, நீ என்னைக்காவது நான் பேசியிருக்கேன்னா பேச மாட்டேன். ஏன்னா கொடுக்குற மக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா ஜெபிக்கிற மக்கள் இல்லை. இங்க அடிக்கடி அடிக்கடி ஆண்டவர் பேசுறாரு. இவங்களை ஜெபத்துல பழக்கணும், உபவாசத்துல பழக்கணும், வேத வாசிப்புல பழக்கணும், சாட்சியா இருக்கிறதுல பழக்கணும். அப்ப நம்ம எதுல நம்ம சரியில்லையோ அதுல அடிக்கடி 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 கர்த்தர் பேசிக்கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் நல்ல தேவன். அல்லேலூயா. நம்ம கெட்டு போறது அவருக்கு சித்தம் இல்லை. உன்னுடைய பலவீனத்திலே அடிக்கடி சாத்தான் தாக்கிக்கிட்டு இருப்பான், ஆனா அதே பலவீனத்திலே கர்த்தர் அடிக்கடி பலப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. கர்த்தர் கையை கொடுத்திருந்தா நான் நல்ல கையை தட்டி ஆண்டவரை பயன்படுத்தி. ஆமென். என்ன பண்ணுவான் சாத்தான்? பலவீனத்துல அடிக்கடி கையை வைப்பான், அடிக்கடி கையை வைப்பான். ஆனா கர்த்தர் அதே பலவீனத்துல அடிக்கடி வந்து பலப்படுத்துவார். அதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நான் அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ப்பேன். அல்லேலூயா. அப்ப அடிக்கடி தண்ணீரும் பாய்ப்பாரு, அடிக்கடி அதை சொல்ல மனசு வர முடியும். அடிக்கடி என்ன பண்ணுவாரு? கடிந்து கொள்ளுவார், கடிந்து கொள்ளுவார். ஆமென், கடிந்து கொள்ளுவார். ஒரு போதகருடைய பிரசங்கம் அப்படிதான் இருக்கும்.
நீங்க வேற பிரசங்கம் கேட்கணும்னா சுவிசேஷகர்கிட்ட போகணும். சுவிசேஷகருடைய பிரசங்கம் கடிந்து கொள்ளாது. ஆமென். நான் கூட ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், ஆண்டவரே ஜோ மட்டும் இந்த சபைக்கு வந்துட்டு என்ன சுவிசேஷகனா மாத்திருக்கேன். அப்படி ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஆமென். எனக்கு நிறைய காஸ்பலை கொண்டு போறதுக்கு ஆசை இருக்கு, ஜெபபாரத்தை கொண்டு போறதுக்கு ஆசை இருக்கு. ஆனா சில நேரம் சில காரியங்களை கடிந்து பேசும்போது அதை ஏற்றுக்கொள்ளுடைய இருதயம் பண்படும். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுடைய இருதயம் பண்படும். அந்த பண்பட்ட நிலத்தில் விதைக்கிற விதைகள் பலன் தரும். பண்பட்ட நிலம்தான், சொல்லுங்க, சும்மா வாய் தருங்க சொல்லுங்க, பண்பட்ட நிலம் தான் என்ன செய்யும்? பலன் தரும். இன்னைக்கு நிறைய பேர் பண்படவே விட மாட்டேங்கிறீங்க, பண்படுத்தவே விட மாட்டேங்கிறீங்களே. என்ன சொன்னாலும் சிலர் ஏத்துல நிற்கிறீங்க. நம்ம சபையை விட சில சபைகளில் போதகர் பிரசங்கத்தையே ஏத்து நிற்கிற மக்கள் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, தேவனுடைய வார்த்தை வரும்போது அதுக்கு இடம் கொடுங்க, அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். சில காரியங்கள் நம்முடைய குறைவுகளை கர்த்தர் சுட்டி காட்டும் பொழுது, ஆமா எனக்கெல்லாம் வேற வேலை இல்லையா, இந்த மாதிரி உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் சகாயமின்றி சடுதியில் கர்த்தர் பேசுவார். சில நேரம், எல்லா நேரம் பேசுவார் எனக்கு தெரியாது, ஆனா சில நேரம் சில பிரசங்கம் கேட்கும் போது கர்த்தர் இந்த பிரசங்கத்தில் என்ன செய்வார்? பேசுவார். மகனே, உனக்கு இந்த பகுதி எப்படி இருக்கு? இந்த பகுதி வறட்சியா இருக்கு, இந்த பகுதி தரிசு நிலமா இருக்கு, நீ இந்த பகுதியிலையும் தண்ணீர் பாய்க்கணும். ஆமென். அல்லேலூயா. சிலர் கொடுக்கல ரொம்ப வளர்ந்துருப்பாங்க, ஆனா ஜெபிக்கல ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க. தசோபாகமா நான் மாசத்துல கட்டாயம் கொடுத்துருவேன். எங்கள் சபையில் என்னுடைய மொபைலுக்கு போன நேற்று 2-3 பாசஸ் பணம் அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. மார்ச்சே பிறக்கல, இன்னைக்கு தான் மார்ச் பிறக்குது. ஆனால் அவங்க அட்வான்ஸா மார்ச் மாதத்துக்கான எங்களுடைய காணிக்கைன்னு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் கரெக்டாக இருப்பாங்க. சிலர் கொடுக்க ஒன்றில் கரெக்டாக இருப்பாங்க, ஆனால் ஒன்றில் வீக்காக இருப்பாங்க. தேவன் நம்முடைய பலவீனத்தில் பலன் தருகிறவர், நம்முடைய தரிசு நிலத்தை பண்படுத்துகிறவர். அப்ப அதுக்கும் நம்ம என்ன செய்யணும்? விட்டு கொடுக்கணும். அதனாலதான் ஒரு சபையில ஒரு விசுவாசி எல்லாத்தையும் செய்யணும். குர்பான் காணிக்க கொடுக்க கூடாது. இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? பிள்ளைகள் பெற்றோர்களை வசதியான முதியோர் இல்லத்தில் சேர்த்துறாங்க. வசதியான முதியோர் இல்லம். அப்பா இங்க இருந்தா எங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு, என் மனைவிக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, அத்தா மாமா உங்களை எங்க சேர்த்துறேன், அப்பா அம்மா உங்களை எங்க சேர்த்துறேன், வசதியா உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க தூங்கி எழும்பினோடனே என்ன வந்துடும்? காபி வரும், சாப்பாடு வரும். ஆனா அதுல அந்த அப்பா அம்மா மகிழ்ச்சியா இருப்பாங்களா? சொல்லுங்க, இருக்க மாட்டாங்க. ஆமென். பணம் கொடுத்து குர்பான், அதுக்கு பேர் தான் குர்பான் காணிக்க. அவங்க அன்பை எதிர்பார்ப்பாங்க. வயசாக உங்க பெற்றோர்களை எரிஞ்சு விடாதீங்க. வயசாக உங்க பெற்றோர்கள் அன்பை எதிர்பார்ப்பார்கள். சின்ன பிள்ளையா இருக்கும்போது எவ்வளவு அன்பை நம்ம கொடுத்துருப்பாங்க தெரியுமா? நான் இந்த யூபிஎஸ் இல்லாத நேரம்லாம் கொசு கடிக்கும். ஆனா என் 2 பிள்ளைகளையும் நைட்டு ஃபுல்லா விழிச்சிருந்து கொசு கடிக்காம வீசி விட்டுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. நான் மட்டும் இல்லை, நீங்களும் அப்படிதான் செஞ்சிருப்பீங்க. ஆமென். அதுக்கப்புறம் யூபிஎஸ் மாட்டோட ஃபேன் வந்துடும், அப்புறம் கரண்ட் வச்சு நம்ம இது மாட்டிக்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் பாருங்க பிள்ளைகளை வளர்க்க. ஆனால் பிள்ளைங்க வளர்ந்து பெரிய ஆனவுடனே நீ ஏன் என்னை பெற்றாய் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? பெற்றோர்கள் இருதயம் என்ன செய்யும்? வேதனைப்படும். அதனால வயசாக பெற்றோர்களுக்கு உங்கள் அன்பை கொடுங்கள், ஆதரவை கொடுங்கள். உங்கள் நல்ல ஆதரவை கொடுக்கும்படி அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் நல்ல ஆதரவை உங்கள் பெற்றோர்களுக்கு என்ன செய்யுங்கள்? அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க என்ன சாப்பிடணும் விரும்பாங்களோ அதை கொடுங்க. ஏன்னா அவங்க ஆசீர்வாதம் அவங்க சாகுது வரை உங்களுக்கு இருக்கணும், செத்த பிறகும் அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேண்டும். அதனால அவன் வயசானவங்களை, உன் தாய் வயதானவள் என்று நீ என்ன செய்யக்கூடாது? அசட்டை பண்ணக்கூடாது. முதியோர் இல்லத்துல போய் சேர்த்து விட்டுறக்கூடாது. அவங்க அன்புக்காக இயங்குவாங்க. பணம் ஒரு பக்கம். அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்க தசமாகத்தையும் காணிக்க மட்டும் விரும்புகிறவர் அல்ல,
அப்போ பாஸ்டர் அடுத்த மாதம் தசமம் போடாமல் இருக்கட்டுமா? நான் அதை பற்றி கவலைப்படலை. அன்னையிலேருந்து இன்னைக்கு வர 2 ரூபா காணிக்கையில் இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். 2 ரூபா, 10 பைசா, 5 பைசா, 50 பைசா காணிக்கை வந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் 5 ரூபாய்க்கு ஒரு காயின் கண்டுபிடிச்சாங்க. அந்த காயின் காணிக்கையில் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிதான் அந்த ஊழியத்தை செஞ்சிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால மணி டஸ் நாட் மேட்டர். கொடுத்தா நல்லா செலவு பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க. ஆகவே நீங்க இந்த இதலத்தில் வளர்ந்தவர்கள் எல்லாத்துலயும் வளரணும். பணத்தை கொடுத்து ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. ஆண்டவர் நம்ம கேட்கிறாரு, நீ எனக்கு வேண்டும், நீ என் சமூகத்தில் இருக்க வேண்டும், நீ அழிந்து போகிற ஆத்துமகளுக்கு ஜெபிக்கணும், நீ உபவாசித்து ஜெபிக்கணும். இல்லை நான் காணிக்கை கொடுத்துறேன். செகண்ட் சாட்டர்டேக்கு போன வாரம் ஒரு சகோதரி வந்து 3000 ரூபாய் பாஸ்டர் மாட்ட கொடுத்துட்டு என்னால் வர முடியவில்லை, என்னைக்கொண்டு வரேன் கழியத்தில்ல, எனக்கு பணியானு, எனக்கு லீவு கிட்டுന്നില്ല, அதுகொண்டு இந்த பணத்தை வச்சு வர்றவங்களுக்கு என்ன செஞ்சிருங்க, சாப்பாடு போட்டுருங்க அப்படின்னு 3000 ரூபாய் கொடுத்துட்டு போனாங்க. நான் சொல்றேன், கொடுத்தது தப்பா? கொடுத்தது தப்பா அடி கேட்க கூடாது. கொடுத்ததும் நல்லதுதான். ஆனா கொடுத்தவங்க ஜபத்தில் இருந்தா அது அதை விட நல்லதுதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இல்ல பாஸ்டர் எனக்கு இதுதான் முடியும், இதுதான் முடியும்னா ஓகே, அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா நான் என்ன சொல்றேன், ஜெபிக்கிறதுக்கு எல்லாருக்கும் முடியும். இல்லை நீங்க பாருங்க அங்க ஊழியத்து போறீங்க, நான் சாயங்காலம் மாநகரிக்கு வாங்குறீங்க, அப்படியெல்லாம் என்னால் என்ன செய்ய முடியாது, வர முடியாது பாஸ்டர். உங்க இழுவைக்கெல்லாம் நான் வர்றதுக்கு ஆளு கிடையாது. சரி ஓகே. ஆனா வீட்டில இருந்தே ஜெபிக்க முடியும். வீட்டில இருந்தே உலகம் உள்ள நம்ம ஜெபிக்க முடியும். அப்ப எல்லா இந்த விஷயத்துல நம்ம வளரணும். நம்ம வறட்சி என்ன செய்ய வேண்டும், நம்ம தரிசு நிலை என்ன செய்ய வேண்டும், பண்பட வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எங்க என்னுடைய தரிசு நிலை இருக்கு காட்டுவார்னா அங்க அவர் அடிக்கடி நீர் பாய்ச்சுவார். அடிக்கடி என்ன பண்ணுவாரு, நீர் பாய்ச்சுவார். நான் முடிக்க போறேன். அல்லேலூயா. அடிக்கடி என்ன பண்ணுவாரு, நீர் பாய்ச்சுவார். இன்னைக்கு காலையில் ஜான் கிறிஸ்டோர் பிரதர் ஆயத்த ஜபத்துக்கு வந்தவர் ஒரு கிளாக் வாங்கிட்டு வந்தார். எங்கே கோவாவில் இருந்து எனக்கு. ஆனால் என்ன அது என்னால் பார்க்க முடியாது. பார்க்க முடிகிற மாதிரி ஒரு கிளாக் இருந்துச்சுன்னா நான் இப்படி டயத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேவா? ஆமென். இப்போ நான் முடிக்கணும். எனக்கு என்னுடைய நேரம் நெருங்கி விட்டது. அல்லேலூயா. அருமையானவர்களே, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க, பண்படுத்துங்க. நான் இப்போ என்ன பண்ணுவேன், அடிக்கடி என்ன பண்ணுவேன், அடிக்கடி எல்லாரும் சொல்லுங்க, அடிக்கடி 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 கர்த்தர் என் மேல கிருபை வைத்து அடிக்கடி என்ன ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அடிக்கடி எனக்கு தண்ணீர் பாய்ச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்படியானால் நானும் அடிக்கடி அடிக்கடி தேவ சமூகத்தை விரும்பணும். அல்லேலூயா. ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர், அவர் நிறைய பேரை மரித்தவரை உயிரோடு எழுப்பினவர், விசுவாச வீரன் ஜார்ஜ் முல்லர். அவர் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திடீர்னு ஒரு அதிகாரத்தை படிச்சிருவாராம். கொஞ்ச நேரம் மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணிடுவாராம். அருமையானவர்களே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நேரங்களை, சமயங்களை நம்ம அடிக்கடி ஆண்டவருடைய காரியத்தில் பயன்படலாம். எல்லாரும் சொல்லுங்க, அடிக்கடி அடிக்கடி. இப்போ நம்ம சபையில் இந்த ஆன்லைன் ப்ரேயர் காலையில் நடக்கு. அப்புறம் டெய்லி இந்த வாலிப பிள்ளைகளுக்கு, இளம் வாலிப பிள்ளைகளுக்கு பைபிள் ரீடிங் இருக்கு. சின்ன தம்பிமாருக்கு பைபிள் ரீடிங் இருக்கு. அதுபோல் டெய்லி இளம் சகோதரிகளுக்கு பைபிள் ரீடிங் இருக்கு. இப்போ அடிக்கடி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, இந்த ஆன்லைன் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு. அடிக்கடி அடிக்கடி எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இது முடிச்சா அது முடிச்சா இது. சிலருக்கு ஒரு மொபைல் தான் இருக்கும். அதுக்கு மொதல் 1/2 மணி நேரம் பிள்ளை அட்டன் பண்ணணும், அதுக்கு அடுத்த 1/2 மணி நேரம் அந்த தாய் அட்டன் பண்ணணும். சிலர் சும்மா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா உட்காந்து வாட்ஸ்அப் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதை பார்க்கறது இந்த இதுல இணையிறது கிடையாது. அப்புறம் ஆண்டவர் என்ன கைவிட்டாருன்னா, ஆமென். தேவன் உங்களை அடிக்கடி விசாரிக்க வேண்டுமானால் நீங்கள் அடிக்கடி தேவ சமூகத்தை விரும்ப வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கிடைத்த தேவனுக்கு பயன்படுத்த வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருக்கு ஆராதனை, காலையிலே மாலையிலே கர்த்தருக்கு ஊழியம்.
இப்படி எந்த விசுவாசி இதை நிறைவேற்றுகிறார்களோ கர்த்தர் அவர்களை வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவாரு? அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்படியானால் ஆண்டவர் சொல்ற முதல் பாயிண்ட் என்ன? உங்களுடைய சொல்லுங்க, நீங்க சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு தேவைப்படுது போல் இருக்கு. உங்க தரிசு நிலத்தை என்ன செய்யுங்க? நிறைய பேர் வாய் திறந்தே சொல்ல மாட்டேங்கிறீங்களே. சொல்லுங்க, முன்னாடி உட்காந்துக்கிட்டீங்க பேனி சொல்லுங்க. ஆமா, தரிசு நிலைமை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு இடத்துல தண்ணீர் பாயாம இன்னைக்கு இப்ப நிறைய அடப்பு வருதான். அடப்பு என்ன அடப்பு? தண்ணி அடைப்பு வந்தா பரவாயில்ல. 3 அடைப்புன்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த அடைப்பு வந்தா பரவாயில்ல. என்ன அடைப்பு? ஆமா, ஹார்ட் அடைப்பு. இந்த பிளட்டுக்கு போற பிளட்டு போற இடத்துல என்ன வந்துருது? அடைப்பு வந்துருது. அடைப்பு வந்துருது. அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்றாங்க? என்னென்னமோ பண்றாங்க. ஓப்பன் சர்ஜரி பண்றாங்க, அப்புறம் ஆஞ்சியோகிராம் பண்றாங்க. எங்க அக்கா பொண்ணோட மகனுக்கு அடைப்பு வந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணாப்புல. இன்னைக்கு சின்ன பையங்களுக்கு கூட அடைப்பு வருது. பாலிய பையங்கள்லாம் கரெக்டாக இருங்க. நல்ல ஒன்று ஜிம்முக்கு போ, இல்லைன்னா வாக்கிங் போங்க. நல்லா தின்னுக்கிட்டு கண்டதையும் இந்த எண்ணெயில் பொரிச்சதை திங்காத. கண்டதை தின்னுக்கிட்டு இப்போ நான் அடப்பு ஒடப்புன்னு இருக்கக்கூடாது. இல்லையா? இந்த பிளாக்கை எடுக்கணும் பாருங்க. இந்த அடப்பு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு சிஎம்சியில் பிளேட்லெட் குறைஞ்சி 4000க்கு வந்துட்டு, 4000 வந்ததுல எந்த மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது. அவன் அன்கான்சியஸ் ஆயிடுவான். 30,000க்கு கீழே வந்தாலே. உடனே எனக்கு அந்த மருத்துவர்கள் ஸ்டீராய்டு 3 நாள் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. அந்த 3 நாள் ஏற்ற அது சுகர் என்ன ஆச்சு? சுகர் உருவாகி அது 600-700 போய் இந்த அடைப்பை உண்டாக்கி விட்டது. என் கண்ணுக்கு வருகிற நுண் நரம்புகள், மைக்ரோ நர்வஸ், அதெல்லாம் ஆண்டவருடைய படைப்பு ரொம்ப அற்புதம். அதில் போய் பிளட்டு கிளாட் ஆகி அது போச்சு. அங்கே உள்ள போகாதபடிக்கு அடைப்பு. அருமையான இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் என்ன? அடைப்பு. ஆனால் கர்த்தர் அந்த அடைப்பை எடுத்து விடுறாரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அடைப்பை எடுக்க ஆண்டவர்கிட்ட போனோம். சரீரத்தில் இருக்கிற அடைப்பை எடுக்க எங்கே போகணும்? டாக்டர்கிட்ட போகணும். முடிஞ்ச அளவு அடைப்பு வராமல் பாதுகாத்துக்கணும். அல்லேலூயா. அடைப்பு வராமல், யாருக்கு எப்போ வருதுன்னு தெரியாது, எனக்கு இல்லை எப்போ என்ன வருதுன்னு தெரியாது. ஆனாலும் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா? பரலோக ராஜ்யம் சமயமாக இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போயிட்டு வந்தால் சொல்ல முடியும். அதனால அடைப்பு வராமல் இருக்குன்னா நல்ல வெஜ்ஜி சாப்பிடுங்க, நான்வெஜ்ஜியை குறைங்க. மட்டன் சாப்பிட்றத ரொம்ப குறைங்க. மட்டனை கிட்ட விடாதீங்க. எப்போது விருந்துக்கு போனால் சாப்பிட்டுக்குங்க. இப்போ ஜெனிஃபர், சதீஷ், ஜீவன் அங்கே இன்னும் விருந்தில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். வந்திருக்காப்புலையா? ஏன்கிட்ட சொன்னாப்புல, பாஸ்டர் இன்னும் ரொம்ப நாளைக்கு விருந்து ஓடும் அப்படின்னாப்புல. ஆமென், அல்லேலூயா. பரவாயில்ல, சபை மேலே ரொம்ப ஆர்வமாக வந்துட்டாப்புல. ஆமென். அது ரொம்ப மட்டனை குறைக்கணும். கண்ட எண்ணெயை வாங்கி திங்கக்கூடாது, அடைப்பு வரும். இது அடைப்பு வந்தால் உடனே எங்கே போகணும்? ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில நேரம் அடைப்பு வரும். ஆண்டவர் சமூகத்தில் போய் அல்லேலூயா, என் அடைப்பெல்லாம் எடுத்து விடும் அப்படின்னு. ஆண்டவரே, எனக்கு எங்கெல்லாம் அடைப்பு இருக்கோ எல்லாத்தையும் உங்க மிஷினை விட்டு எடுத்து விடுங்கப்பா. அந்த மிஷின்ல என்ன இருக்கும்? வேர்ட் ஆஃப் காட் இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கும். அந்த வார்த்தை உள்ள போக போக எல்லா அடைப்பும். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எப்படி கரெக்டா வந்துட்டாங்க பாத்தீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? என் நிலத்தை பண்படுத்துங்க ஆண்டவரே, என் தரிசு நிலத்தை பண்படுத்துங்க ஆண்டவரே. ரீமா ராமாலா ஷபரதியா ரபலபா, என் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பண்படுத்தும் உங்க சித்தம் போல, பயன்படுத்தும் உங்க விருப்பம் போல. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். தரிசு நிலங்கள் எங்கெல்லாம் இருக்கோ இப்ப கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். அந்த அடைப்பை எடுத்து விடுகிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு, ஒப்பு கொடுங்க ஆண்டவருக்கு, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே,